இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த சாரீ கலரில் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இந்த ப்ளவுஸில் வந்து இருக்குது பாருங்கள், இந்த க்ரீன் கலரு, இதுதான் சாரீ கலரு. இதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கிளாத் வந்து சில்க் காட்டனில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை கிராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம கழுத்து பீஸ் அடிக்கிற மாதிரி எப்படி வந்து பைப்பிங் அடிக்கிறதுங்கிறத வந்து பார்ப்போம். ஆல்ரெடி நான் வந்து நிறைய வந்து பைப்பிங் வந்து போட்டிருக்கேன். அதாவது நூல் பைப்பிங்கு இந்த மாதிரி நார்மலாக எப்படி வைக்கிறது அப்படின்னு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கரெக்டாக அந்த அளவு வந்து பார்த்துட்டு இதை நேராக கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட இது இல்லாமல் கரெக்டாக அதை கட் பண்ணி இப்போ இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரே லென்த்து, நமக்கு வந்து நிறைய பீஸ் இருக்குது, அதாவது லென்த்து பீஸ் இருக்குது, அதனால் 2 பீஸில் முடிக்கிற மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறோம். நான் அளவு கட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு ஒரே மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் கூட ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக வந்து ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு உள்ள ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி எல்லா கலர்லேயும் வந்து சில்க் காட்டனில் வந்து கிளாத் இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்து இதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து எல்லா கலர்லையும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு. இப்போ இந்த 2 பீஸ் வந்து நமக்கு வந்து போதுமான அளவு. இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக நேராக கூட கட் பண்ணிக்கிறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அதை வந்து 2 பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்குது கலர் வந்து, அதனால் நீட்டாக வந்து அதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. நல்லா பக்கத்தில் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து ஒரு பக்கம் வந்து மடிச்சடிச்சிருவோம். ஈஸியாக நான் பைப்பிங் எப்படி வைக்கிறதுங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஒரு பக்கம் மடிச்சடிச்சிருங்க. இதை வந்து கரெக்டாக இந்த ஒரே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு பக்கம் அடிச்சிட்டேன். அது வந்து வீடியோ வந்து ஒரு பக்கம் அடித்தது வந்து விழுகலை, சாரி. இப்போ ஒரு பக்கம் மாத்திரம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு வந்து நம்ம வந்து மடித்து அடித்தாச்சு. இப்போ இந்த பிசுறு இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் வந்து நம்ம அப்படியே வச்சு தச்சுக்கிட்டு வந்துடலாம் ப்ளவுஸில். அதாவது ஈஸியான மெத்தடு பைப்பிங் வைக்கிறதுக்கு வந்தது. அதாவது லெஃப்ட் சைடு நல்ல பக்கம் இந்த பீஸை கரெக்டாக மேலே வச்சு நம்ம எப்பவும் கழுத்து பீஸ் அடிப்போம் பாருங்கள், அந்த மாதிரி வந்து தைக்கணும். இந்த நம்ம தையல் போட்டிருக்கிறது வந்து இந்த பக்கம் வரணும், பிசுறு உள்ளது வந்து இந்த பக்கம் இருக்கணும். 1/4 இன்ச்சு வந்து மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுட்டு கரெக்டாக நீட்டாக அதில் வச்சு ஒரே மாதிரி வந்து தையல் அடிச்சுட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கூட சுருக்கம் எதுவும் இருக்கக்கூடாது, இழுக்காமல் பீஸை இழுக்காமல் கரெக்டாக அடிச்சுக்கிட்டு வாங்க. தையல் வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து உருட்டி அடிக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு அளவு. நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி மடிச்சு விட்டோமோ அதே மாதிரி வந்து இதை கட் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு மடிச்சிருங்க. மடித்ததில் வந்து தையல் வந்து போட்டுருங்க இதில். இப்போ அதை ஃபுல்லாக பக்கத்தில் வந்து கட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து இது நீட்டாக இருக்கும் நமக்கு வந்து. அப்போ தான் பைப்பிங் வந்து நல்லா வந்து திரும்பும். அதனால் ஃபுல்லாக வந்து தையல் வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் கரெக்டாக கிராஸில் கட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம கிராஸ் பீஸ் தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் அதை கட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பக்கம் வந்து அடிச்சிட்டோம், அதாவது இந்த பக்கம் வந்து இந்த பிசுறு இல்லாமல் அடிச்சிட்டோம். இப்போ உள்ளே இருக்குது பாருங்கள் இந்த கிளாத்து. இப்போ இந்த மொத்தமாக இருக்கிற இடத்த மாத்திரம் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிக்கிறங்க. இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இருக்குது பாருங்கள் இந்த பிசுறு, இதை வந்து கரெக்டாக இந்த பக்கம் வைங்க. இந்த பிசுறு இந்த பக்கம் வச்சு இந்த பீஸை வந்து உள்ளே வைங்க. நமக்கு வந்து கரெக்டாக தையல் வந்து உருட்டின மாதிரி வரணும். பீஸ் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி வரணும். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த துணி அதுக்குள்ளே வச்சு ஒரே மாதிரி தையல் ஓடிட்டுதுன்னா பைப்பிங் வந்து நமக்கு வந்து நீட்டாக நமக்கு வந்து விழுகும். இப்போ இதில் வந்து நீங்கள் நூல் வேணும்னா உள்ளே வச்சு அப்படியே வந்து தைச்சிக்கிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நூல் இருந்ததுன்னா அப்படியே கரெக்டாக நூல் வச்சு நீங்கள் வந்து அடிக்கலாம். இப்போ இதை நான் எப்படி வந்து அடிக்கிறேனோ அதே மாதிரி வந்து துணியை வந்து எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு ஒரே மாதிரி வந்து
நீட்டாக தையல் ஓட்டிட்டு வந்துங்க. அந்த கரெக்டாக அந்த கேப்பில் தான் வந்து தையல் வந்து போடணும். நம்ம வந்து ப்ளவுஸ் கலருக்கு தான் வந்து நூல் போட்டிருக்கோம், அதனால் அதுக்கு மேலே தான் வந்து தையல் வந்து போடணும். க்ரீன் கலரில் வந்து போட்டுறக்கூடாது. ஒரே மாதிரி நமக்கு வந்து அடிச்சிருக்கிறது ஒரு மாதிரி இருக்கிறதுனால பைப்பிங் வந்து ஒரு மாதிரி தான் வரும். நீட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே அடிச்சிருங்க. இந்த பைப்பிங் வந்து ஈஸியாக நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். கரெக்டாக அந்த கேப்பில் தான் தையல் வந்து விழுகணும். ஜாயிண்ட் வந்து ரொம்ப கிடையாது, நமக்கு வந்து 2 ஜாயிண்ட்டு தான் வந்து ஒரே ஒரு ஜாயிண்ட் தான். அந்த கிளாத் வந்து பெரிய கிளாத்து, அதனால் நமக்கு வந்து ஜாயிண்ட்டும் இல்லை, ஒன்று தான் போட்டிருக்கோம். அதனால் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். பைப்பிங் வந்து எந்த பக்கமும் துணி தூக்காமல் உங்களுக்கு பாருங்கள். நீட்டாக பைப்பிங் வந்து க்ரீன் கலரு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பின்பக்கமும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லை. பைப்பிங் வந்து பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதுக்கு வந்து இன்னொரு தையல்லாம் போடணுங்கிறதுலாம் கிடையாது, ஒரு தையலே போதுமான அளவு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மடித்து அடிச்சிட்டோம், அதனால் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். பைப்பிங் வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் ஒரே மாதிரி வந்திருக்கு பாருங்கள் பைப்பிங். இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடித்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஈஸியான மெத்தடு உங்களுக்கு பைப்பிங் வைக்கிறது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.